டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் லூர்து சாமி. டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் சிவகங்கை மறைமாவட்டத்தினுடைய 3ஆம் ஆயர் பாசமிகு மேதகு லூர்து ஆனந்தம் அவர்கள். ஆயருக்கு வணக்கம். வணக்கம் லூர்து சாமி அவர்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாமி. இப்ப ஆயர் நியமனங்கள் ஏறக்குறைய உங்களுடைய ஆயர் நியமனங்கள்ல இருந்து பாக்குறப்ப இப்ப இருக்கிற போப்பாண்டவர்களுடைய போப் பிரான்சிஸ் அவர்களுடைய ஒத்த கருத்துடையவர்களா, அதுலயும் குறிப்பாக கிறித்தவத்தில் முற்போக்காளர்களாக வர மாதிரிதான் ஒரு பார்வை எனக்கு தோணுது. இப்ப அந்த வரிசையில நீங்க ஒரு ஏற்கனவே ஒரு சவாலான ஒரு மறைமாவட்டமாக, ஒரு பிரச்சனைக்குரிய மறைமாவட்டமாக, சிலர் ஆயராக தேர்ந்தெடுத்தால் கூட செல்வதற்கு யோசிக்கக்கூடிய அளவுல இருந்த ஒரு மறைமாவட்டத்திற்கு ரொம்ப துணிச்சலாக நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னு அது மகிழ்ச்சியாக சில விஷயங்களை வெற்றிகரமா செய்துக்கிட்டு வரீங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். அதுக்கு முதல்ல எங்க டமாரம் குழுவினர் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. இப்ப நீங்க ஏறக்குறைய ஒரு 8 மாதங்கள் கடந்துட்டீங்க. நீங்க ஆயராக அங்க போறதுக்கு முன்னாடி இருந்த மனநிலை இன்றைக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி. முதல்ல டமாரம் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலை நான் அவ்வப்பொழுது பார்ப்பது உண்டு. நல்ல சமூகத்திற்கு தேவையான செய்திகளை, சமூக பார்வை உடைய நபர்களை இன்டர்வியூ எடுத்து, நேர்காணல் எடுத்து வெளிக்கொணர்கிறது டமாரம் யூடியூப் சேனல். அதனால் லூர்சாமி அவர்களுக்கும் நேயர்களுக்கும் இடையே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருச்சபை என்பது தனக்காக ஏற்படுத்தப்படவில்லை. ஆண்டவர் இயேசு உலகத்திற்காக ஏற்படுத்தினார். உலகில் மீட்பின் கருவியாக செயல்படுவதற்காகத்தான் திரு அவை ஏற்படுத்தப்பட்டது என்று 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் தெளிவாக சொல்லுகின்றன. அந்த அடிப்படையிலே நம்முடைய திருத்தந்தை அவர்களும் உள்நோக்கிய திருச்சபையாக இல்லாமல் வெளிநோக்கிய திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறார். ஏறத்தாழ வத்திக்கான் சங்கத்தினுடைய போதனைகளை நேரடியாக செயல்படுத்துகிற ஒரு திருத்தந்தையாக திருத்தந்தை பிரான்சிஸ் இருப்பது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. எனவே அவர் எதிர்பார்க்கிற குருக்களும் ஆயர்களும் அப்படி இருக்க வேண்டும். குறிப்பாக புதிய ஆயர்கள் சமூக சிந்தனையோடு இணைந்து வருகிறவர்களாக இருக்கிறோம். அதற்கு காரணம் குருத்துவ பயிற்சியிலேயே நிறைய சமூக சிந்தனைகள், சமூகம் சார்ந்த கருத்துக்கள் கொடுக்கப்படுகின்றன. நாம் சமூகத்திற்காக இருக்கிறோம், நமக்காக அல்ல என்ற ஒரு ஆழமான சிந்தனை இருக்கிற காரணத்தினால்தான் இப்படி வெளிநோக்கிய பார்வை உடையவர்களாக, சமூக பார்வை உடையவர்களாக, குறிப்பாக சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை செயல்படுத்தக்கூடிய, நீதி ஆகியவற்றை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற பார்வை இருக்கிறது. என்னை பொறுத்தளவிலே சிவகங்கை மறைமாவட்டம் என்பது நான் பிறந்த மறைமாவட்டம். நான் குருவாக ஆவது வரைக்கும் சிவகங்கை மறைமாவட்டம் தனியாக பிரியவில்லை. எனவே எனக்கு நான் மதுரையிலேயே பணியாற்றினாலும் குருவாக சிவகங்கையினுடைய மண்ணும் மக்களும் நன்றாக தெரிந்தவர்கள். பல்வேறு சமூக பிரிவினரும் எனக்கு நேரடியாக தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். அதனால என்னிடம் கேட்டவர்கள் உண்டு, வேற மறைமாவட்டத்துக்கு நீங்க சரி சொல்லப்படாதா, இதுக்கு போய் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொன்னார். எனக்கு இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நான் சிவகங்கை மறைமாவட்டத்திற்காக திருத்தந்தை என்னை நியமித்தது குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வேறொரு மறைமாவட்டம், ஒரு சில மறைமாவட்டங்களுக்கு என்னுடைய பெயர்கள் அதற்கு முன்னதாக வந்தது. ஆனால் காரணம் என்ன என்றால், 2 வகையான ஒரு தனித்துவம் இதில் இருக்கிறார். The people own me, I own my people. எல்லா பிரிவினரும், கத்தோலிக்கரும் சரி, கத்தோலிக்கர்கள் அல்லாதவர்களுமே நான் வர வேண்டும் என்று விரும்பினார்கள். நானும் என்னுடைய மறைமாவட்டம் என்பதனால் அதனுடைய அந்த இன்டீரியர் சைக்கியை தெரிந்தவன், உள்ளார்ந்த உளவியல் தெரிந்தவன். அதனால அவர்களை அணுகுவது என்பது எளிதாக இருந்தது. ஆனால் இவ்வளவு பெரிய கனவுகளை இவர் முன்வைக்கிறாரே என்று திகைத்தவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள்.
ஆனால் அது ஒன்றொன்றாக மிக விரைவிலேயே நிறைவுக்கு வருவது என்பது எல்லோருக்கும். கண்டிப்பா நானே அந்த கேள்வியை தான் வச்சிருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க சாமி. அந்த 7 கனவுகள் குறித்து உங்களுடைய ஆயர் திருநிலைப்பாட்டு நிகழ்வுல சொல்லியிருந்தீங்க. அது என்னுடைய வயதுக்கு எனக்கு தெரிந்தவரை நான் பார்த்து எந்த ஆயர் திருநிலைப்பாட்டு நிகழ்வுலையும் அவருடைய செயல் திட்டங்களையோ அவருடைய கனவுகளையோ யாரும் சொன்னதாக இதுவரை எனக்கு தெரியல. ஆனா நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு அருமையான 7 திட்டங்கள் வச்சிருந்தீங்க. முதல்ல அடிப்படையா எல்லாரும் ஆயர்களும் குருக்களும் கன்னியர்களும் அங்க இருக்கிற மக்களும் எல்லாரும் இணக்கமாக ஆழமான விசுவாசத்தோடு இறை நம்பிக்கையோடு இருக்கணுங்கிற ஒரு கிறிஸ்தவத்தின் நாதத்தை நீங்க எடுத்து வச்சிருந்தீங்க. அது உங்களுடைய இறை பக்தியை எங்களால உணர்ந்து கொள்ள முடியுது, உங்களுடைய விசுவாசத்தை உணர்ந்து கொள்ள முடியுது. அதற்கான முதல் படி ஏதாவது எடுத்து வச்சிட்டீங்களா? அதை நிறைவேற்றிட்டோம். நான் அந்த 7 கனவுகளையும் வச்சுட்டு நான் என்ன சொன்னேன்னா, இதை நான் தனி நபராக சாதித்து விடுவேன் என்ற எண்ணம் என்னிடம் இல்லை. ஆனால் நாம் எல்லோரும் சேர்ந்தோம் என்றால் இதை செயல்படுத்த முடியும் என்றுதான் சொன்னேன். எங்களுடைய சிவகங்கை மறை மாவட்டத்தில் ஒரு 12 ஆண்டுகளாக ஒரு பிளவு இருந்தார். அதன் காரணமாக எல்லா கிறிஸ்தவர்களும் இணைந்து வர முடியவில்லை. குறிப்பாக ஓரியூர் திருத்தலம் என்பது எங்களுக்கு சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு குலசாமி போன்றோம். இயேசு சாமி தான். ஆனால் அந்த புனிதர் அருளானந்தரிடம் போனால்தான் நல்ல மழை பெய்யும், வீட்டிலே சுபகாரியங்கள் நடக்கும் என்று மக்கள் எல்லாம் கருதுவார்கள். ஆனால் 12 ஆண்டுகளாக மறை மாவட்டமாக மக்களோடு சேர்ந்து ஆயர் செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தது. அது மாற்றப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்பினார்கள். நான் அதற்கான முயற்சிகளை ஆயர் தெரிவு வந்ததிலிருந்து, ஆயராக அறிவிக்கப்பட்டதிலிருந்து அந்த முயற்சிகளை எடுத்தேன். குருக்களிடம் பேசினேன். குருக்களும் நல்ல மனதோடு இது செய்யப்பட வேண்டியது, ஆனால் திடுவிப்புன்னு சொல்லி காலை வச்சு சுடுற மாதிரி ஆயிடக்கூடாது என்று என்னிடம் காஷன் கொடுத்தார்கள். அதனால என்ன பண்ணினேன் என்றால் 2 குழுக்களை, நிறைய சொல்லணும்னா நம்முடைய தலித்து சகோதரர்களை நான் தனித்தனியாக எல்லா குழுவையும் சந்தித்து விட்டேன். அப்போதான் அவர்களிடம் இருந்த, அதாவது 12 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு சூழல் வேறு, இப்பொழுது இருக்கிற சூழல் வேறு. ஆனால் அதற்கான காரணத்தையும் அது சரியாக அந்த நபரை அழைத்து, அல்லது அவர் என்னிடம் வந்த பொழுது அவரிடம் அவருக்கு உரிய எதிர்கால திட்டம் என்பது என்ன என்பதனை அறிந்து அது நியாயமானது, அதை நிறைவேற்றக்கூடியது, அது என்னால் இயன்றதை செய்வேன் என்று உறுதி கொடுத்துட்டேன். கண்டிப்பா. அதற்கு பிறகு எல்லா குழுக்களையும் சந்தித்த பொழுது அவர்களும் இதைத்தான் சொன்னார்கள். அதனால முதல்ல நீங்க ஓரியூருக்கு வாங்கன்னு தான் சொன்னாங்க. அதனால் அதான் பார்த்தேன். அந்த ஓரியூர் பங்கு கிராமங்கள், ஒரு 18 கிராமங்கள்ல ஒரு வாரமாக பெண்களும் சிறு பிள்ளைகளும் இணைந்து வேலை செய்தார்கள். அப்ப எவ்வளவு எதிர்பார்ப்போடு அவர்கள் இருந்தார்கள் என்பது எனக்கு தெரிகிறது. அந்த நிகழ்ச்சியுமே கடந்த 330 வருஷங்கள்ல இவ்வளவு மக்கள் கூட்டம் வந்ததில்லை. அல்ல, அதை அங்கேயே இயேசு சபை சார்ந்த குரு பேசும்போது அதை பதிவு செய்திருந்தார். அதை விட இன்னொரு விஷயமா, நீங்க சொன்னதுலயே இன்னொரு விஷயமா நான் பாக்குறது என்னன்னா, அதை நீங்க மிக சிறப்பாக அதை மைனர் பசிலிக்காவாக அறிவிக்கப்பட்ட நாள்ல கூப்பிட்டு அவ்வளவு பெரிய நிகழ்வை, அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிருக்கீங்க. அதுவும் உங்க ஆயர் நியமனத்திற்கு பிறகு அது மைனர் பசிலிக்காக அறிவிக்கப்பட்டதை நீங்க எப்படி உணர்றீங்க? அதாவது ஒரு சில ஆண்டுகளாகவே முன்னாள் ஆயர் சோசியமாணிக்கம் அவர்களும் எனக்கு முன்னாள் அப்போஸ்டலிக் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்த மேதகு ஸ்டீஃபன் அவர்களும் இந்த முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். எனக்கு இது தெளிவாக இருந்தது. பிரச்சனை என்ன என்று தெரியும், தீர்வும் என்ன என்று எனக்கு புரிந்தது. ஓரியூருக்கு எல்லோரையும் கொண்டு செல்வதுதான் முதல் தீர்வு என்பதனால் ரோமியில பெண்டிங்ல இருந்த அந்த பசிலிக்கா, மைனர் பசிலிக்கா, இளம் பேராலயம் அறிவிப்பு பற்றிய விஷயங்களை நான் 2 சேனல்ல அணுகினேன். ஒண்ணு ஒபிஷியல் சேனல், அதாவது பிஷப் இலெக்ட்ங்கிற முறையிலேயே சில திட்டங்களை இறங்கலாம். அந்த அடிப்படையில நான் இறங்கி நுன்ஷியோ வழியாக நான் நீங்க என்னுடைய திருநிலைப்பாட்டுக்கு வருகிற பொழுது இதை அறிவிக்கணும்
அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன். எல்லா வேலைகளும் முடிஞ்சிட்டது, பேப்பர் பெண்டிங்ல இருக்கு, அறிவிப்பு தான் வேணும். ஏன்னு சொன்னா இதுல இருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன் என்னுடைய எபிஸ்கோப்பல் பாஸ்டரல் மினிஸ்ட்ரிய அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் நேரடியா என்னுடைய மடலையை அங்க மேல அனுப்பி அந்த பேராயத்துக்கு அனுப்பி, திருவழிபாட்டு பேராயம் அதற்கு அனுப்பி என்ன செய்தார்னு சொன்னா அந்த வேலை நடந்தது. அது அல்லாம பேராய ஜார்ஜ் அந்தனிசாமி அவர்கள் அந்த பேராயத்தோடு தொடர்புடையவர். அவர் அந்த சினடுக்காக போயிருந்த போது அவரிடமும் நான் இந்த விண்ணப்பத்தை வைத்தேன். அவரும் நேரடியாக போனார், பேசினார். அதனால இது ரெண்டும் கிளிக் ஆகி அவர்கள் நவம்பர் 9 அது அறிவிக்கப்பட்டு விட்டது, கையெழுத்தாக்கி விட்டது. ஆனால் அந்த அறிவிப்பை நான் தான் செய்ய வேண்டும். ஆனால் நான் நுன்ஷி அவர்களை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனா அவர் என்ன சொன்னார் என்றால், இல்ல நீங்க அதை செய்யுங்க, உங்க திருநிலைப்பாட்டு அன்னைக்கு மக்கள் ஒரு செய்தியோடு போக வேண்டும், ஒரு இறுதியாக ஃபைனலி we got a bishop and a good bishop என்ற ஒரு செய்தியோடு போகட்டும், நீங்க மைனர் பசிலிகா அறிவிப்பை நீங்களே பண்ணுங்கன்னார். அதுவும் நல்லதாக இருந்த. முதல்ல நான் நினைத்தது இத்தனை ஆயிரம் மக்கள் வருகிற பொழுது செய்தி போகும் என்பதற்காக. ஆனால் அவர் சொன்னது காரணத்தின் காரணமாக அடுத்த வாரமே குருக்கள் கூட்டம். அந்த குருக்கள் கூட்டத்திலே குருக்களோடு பேசி இப்படி வந்திருக்கிறது, இன்று மாலை கத்தீட்ரல்ல நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அறிவித்தோம். அதற்கு பிறகு நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டோம். அப்பொழுது குருக்கள் சொன்னது என்ன என்றால், ஒரு ரெக்கன்சிலியேஷன் என்பது வேண்டும், ஒரு ஒப்புரவு என்பது வேண்டும். அந்த ஒப்புரவுக்கு பிறகு இந்த பெரும் நிகழ்வு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதை முதலிலே 2 மாதங்கள் நான் நவம்பர் மாதம் 26 2023 ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டேன். நான் என்ன சொன்னேன்னா, முதல்ல ஒரு சோசியல் இம்ப்ளிகேஷன் உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு தனிப்பட்ட என்னுடைய ஒரு அடையாளத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 26 ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டேன். நான் முதல்ல வெளியே போனது 29 ஓரியூர் திருத்தலத்துக்கு தான். அத ஓரியூருக்கு எனக்கும் சிறுபிள்ளையா இருக்கிறதுல இருந்து தொடர்பு. என்னுடைய அம்மாவுடைய தங்கை சித்தி அவர்கள் திருமணமாகி வாழ்ந்த ஊர். அதனால எல்லா ஹாலிடேஸுக்கும் அங்கதான் போவேன், 11ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும். அதனால எல்லாரையும் எனக்கு சகோதரர்களாகவே பழக்கம் உண்டு. அதனால நானும் சொல்லிட்டு மற்ற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் அருளானந்தர்கிட்ட வர்றதை விட, அருளானந்தர் என்னுடைய பேச்சன், அதனால அவர்கிட்ட போயிட்டு போறதுதான் சரின்னு சொல்லி பங்குசாமிட்ட சொன்னேன். அங்க போனாக்கும் பங்கே திரண்டு இருந்தது. நான் நினைச்சேன் ஒரு தனிப்பட்ட ஒரு வருகை அப்படின்னு தான் நினைச்சேன். அப்படி இருந்தாங்க. அதனால அப்படி ஒரு இதை உருவாக்கிட்டோம். ஆயருக்கு ஓரியூர் இதயத்தில் இருக்கிறது. அதாவது ஓரியூரை மையப்படுத்தி மக்கள், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்களுடைய இயக்கங்கள், பெருமூச்சுகள், அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், முதன்மைத்துவம் கொடுக்கிறார் என்ற ஒரு அது ஒன்று ஏற்பட்டது. அதே மாதிரி அந்த தேதி மார்ச், அந்த தேதியை நீங்க செலக்ட் பண்றதுக்கும் காரணம், மார்ச் 3 என்று நாங்க சூஸ் பண்ணதுக்கு காரணம், குருக்கள் நமக்கு கொஞ்சம் 2 மாசமாவது வேணும் தயாராகிறதுக்கு. அதே சமயத்துல ரொம்ப தள்ளி போக வேணாம். அதுக்கு பிறகு தவக்காலம் விடுகிறது. இதுவும் தவக்காலத்துலதான் நாங்க செய்தோம். ஆனால் போக போக நிறைய நிகழ்ச்சிகள் பங்குக்கு வந்துடும். அதனால இந்த தேதியை நீங்க எடுத்துக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காகத்தான் அந்த தேதியை மார்ச் 3 3/3/2024 அன்று சிறப்பாக இருந்தது. ஆமா. அப்புறம் நான் எல்லா ஆயர்களையும் கேட்டுக்கொண்டேன். அதனாலதான் என்னை சேர்த்து 15 ஆயர்கள் இருந்தோம். அங்க 25,000 மக்கள் திறந்திருந்தாங்க. அருளானந்தரே இந்த அவருடைய வரலாற்றுல 330 வருஷத்துல இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுகிறார்கள். அதனால இன்னும் ஒன்று, அதாவது அந்த நம்முடைய எல்லோரும் ஆயருக்கு ஒரே மாதிரிதான், எல்லா வகுப்பினரும் எல்லா பிரிவினரும். ஆனால் தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் என்று சொல்ற போது அவர்களுடைய இயக்கங்கள், அவர்களுடைய பிரச்சனைகள் என்பது முன்னுரிமை பெற வேண்டும். அது ஒரு சமூக நீதி. கண்டிப்பா. இல்ல, அதுல ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இறை அழைத்தல்ல குறிப்பா நம்ம சிவகங்கை மறை மாவட்டத்துல, இது பரவலா எல்லா மறை மாவட்டத்திலும் சொல்லப்படுவதுதான்,
ஆனா சிவகங்கை மறை மாவட்டத்துல அந்த ஏற்கனவே நீங்க 12 வருடமாக இருந்த பிரச்சனைன்னு சொல்றீங்க, அந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே இறையழைத்தல்ல அந்த மாதிரியான ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது இப்ப உங்களுடைய வருகைக்கு பிறகு மாறும்னு அவங்களே நம்பிக்கையா எனக்கு கிடைத்த தகவல்கள்ல அவங்களே சொல்றாங்க மாறும். ஆனந்தமாயர் எங்களை ஆனந்தமா மாத்துவார் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒருவர் சொன்னார். அது மாதிரி அதை குறித்து உங்களுடைய பார்வை இருக்குதா? இறையழைத்தல்ல அனைவரும் சமமாக, நான் குறிப்பிட்டவரை நான் கேட்கிறேன், நான் எல்லாருக்கும் கேட்கிறேன். அப்ப இன்னும் இறையழைத்தல்ல சிலருக்கு பங்கீடு இல்லாம இருக்கிறதாக உணர்கிற அவர்களுக்கும் இதுல பங்கீடு இருக்குமா? அதாவது இப்ப டமாரம் நேயர்களுக்கு தெரிய வேணும், தலித் பிரிவினர் ஒட்டுமொத்தமாக மறை மாவட்டத்தில் எப்பொழுதும் ஒதுக்கப்படவே இல்லை. தலித் பிரிவிலிருந்து குருக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் மறை மாவட்டத்துல. ஆனால் அந்த உட்பிரிவு ஒன்றிலிருந்து ஏதோ ஒரு காரணத்தினால் அதுவரைக்கும் குருமானவர்கள் வரவில்லை. அந்த வந்து இருந்த ஒரு குருமானவருக்கு ஒரு பிரச்சனை, அது குருமடத்தினுடைய முடிவு, அதனை மறை மாவட்டம் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் வந்த சிக்கல் தான். அதனால் அந்த பிரச்சனை அதோடு தீர்ந்து விட்டது. இப்ப இவருக்குமே நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு கடிதம் எழுதி எனக்கிட்ட பரிந்துரை கடிதம் கேட்டா அதற்கு அடுத்த வேலைகள் தொடரும் என்று சொல்லியிருக்கிறேன். அவரும் வந்து வேறு ஒரு இடத்துல கொடுத்தீங்கன்னா நான் பணியாற்ற எளிதாக இருக்கும், நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்திற்கு என்னை சிபாரிசு செய்யுங்கள்னு கேட்டிருக்கிறாரு. அந்த வாக்குறுதி நான் கொடுத்திருக்கிறேன். அது அல்லாம எல்லா இடங்கள்லயும் இப்போ வந்து நான் வந்த பிறகு ஒரு காலத்துல சிவகங்கை மறை மாவட்டம் தேவழைத்திலின் தொட்டில் என்று அழைக்கப்பட்டது. சிவகங்கையிலிருந்து கடந்த 30-40 வருஷங்கள்ல 500க்கும் மேற்பட்ட குருக்கள் இந்தியா முழுவதிலும், அதை கடந்தும் உலக அளவிலும், அதே போல 1000க்கும் மேற்பட்ட சகோதரிகள் இவ்வளவு வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது தேவாலயத்தில் குறைந்து விட்டது. காரணம் வந்து பெற்றோர்கள் வந்து ஒற்றை குழந்தை 2 குழந்தைகள் வைத்திருப்பதனால. ஆனாலும் கூட நமக்கு தேவாலயத்தில் முக்கியம். அதனால அப்போஸ்டலிக் ஸ்கூல் ஒன்றை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறேன். வந்து ஜூன் மாசத்திலேயே சிறப்பு. ஆமா, தேவகோட்டையில அப்போஸ்டலிக் ஸ்கூல் என்று ஏற்படுத்தியிருக்கிறேன். இப்போ 11ஆம் வகுப்புக்கு 5 மாணவர்கள் இருக்கிறாங்க. அது வந்து இப்போ நம்ம சொல்றீங்க இல்லையா, அந்த உட்பிரிவில் இருந்த அந்த ஏரியாவில இருந்தும் ஒரு கவனம் செலுத்துகிறோம். ஆமா, அதாவது எல்லா இடங்களையும் கவனம் செலுத்துகிறோம். எங்கே வந்து சிறப்பு கவனம் தேவையோ அங்க கொடுக்கப்படும். கண்டிப்பாக. அப்புறம் உங்களுடைய ஆயர் திருநிலைப்பாட்டு நிகழ்வுல மற்ற நம்மளுடைய டினாமினேஷன் மற்ற சபைகள்ல இருக்கிற தேவசகாயம் அவரு பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். நாம ஒரு இக்கட்டான சூழல்ல நீங்க ஆயராக ஆயிருக்கிறீங்க, அது யதார்த்தத்துல நம்ம உணர்றதுதான், நம்ம அனுபவிக்கிறது தான். அந்த சூழல்ல நீங்க அப்படி ஆயிருக்கிற இந்த சூழல்ல இன்னொரு சிறப்பா நான் பார்த்தது, தமிழகத்திலே 25 வயதுக்குள்ள ஒரு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுடைய நீங்கள் மதுரை ஆனந்தமாக பங்கு தந்தையாக இருந்த கொடைக்கானல் பங்கிலிருந்து பிரபா என்கிற ஒரு பெண்மணி ஒரு நல்ல ஆங்கிலம் உரைய ஒரு மிக சிறப்பான உரையாற்றினாங்க. அதுல அவங்க குறிப்பா சொன்னதுல எனக்கு ரொம்ப ஒரு ஆழமாக இருந்தது. இவ்வுலகத்தை எப்படி கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன்னு பிரிக்கிறோமோ அதே மாதிரி எங்கள் அவங்க வந்து இப்படிதான் உச்சரிச்சாங்க, நான் அதையே உச்சரிக்கிறேன். எங்கள் பங்கு தந்தை மதுரை ஆனந்தத்திற்கு முன் மதுரை ஆனந்தத்திற்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ சொல்ல போறாங்களோன்னு நினைச்சா அரசியலே இங்க மாறிச்சு, எங்க கொடைக்கானலுடைய அரசியல் சூழலையே மாற்றிய மனிதர் அப்படின்னு சொன்னாங்க. பெரும்பான்மையா திருச்சபையினருமே உங்களை பார்க்கும்போது மதுரை ஆனந்தம் அப்படின்னு சொன்னாலே நீங்க குருவா இருக்கும்போது ஒரு அரசியலுக்கான ஒரு பலமாக பார்க்கிற மனோபாவம் எல்லாரிடமும் இருக்கு திருச்சபையில, கத்தோலிக்க திருச்சபையில இருக்கு. இப்ப நீங்க ஆயராக ஆயர் பேரவையில ஒருவராக இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த அரசியல் சூழலையும் இந்த உங்கள்கிட்ட இருக்கிற உங்கள் ஆள் மனதுல எப்பொழுதுமே இருக்கிற, ஏன்னா நம்ம வாழ்வுகளோட உங்களுடைய எழுத்துக்கள்லையும் நான் பார்த்திருக்கிறேன் அந்த அரசியல் தகதகப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அது நீங்க ஆயராகியும் தொடருமா அந்த அரசியலுடைய மாற்றங்களை? ஏன்னா அவங்க சொன்ன ஒரு இன்சிடென்ட்ல கூட யாருமே முன் வராத ஒரு மாற்று மதத்திற்கு நடந்த இஷ்யூக்கு நீங்க நடுரோட்ல உட்கார்ந்து ஒரு போராட்டத்தை பண்ணி அது ஒரு பெரிய மாஸ் மூவ்மெண்டா கிளப்பி ஒரு கலவரம், மத கலவரம் வராம தடுக்கிறது அது ஒரு தலைவனாலதான் முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரிதான் திருச்சபையும் உங்களை அந்த மாதிரி ஒரு தலைவரா அரசியல் எல்லாரையுமே இன்றைக்கு எல்லா இடத்துலயும் கிறிஸ்தவர்களுக்கு தொய்வு இருக்குது. கலெக்டிவா கிறிஸ்தவர்களா சொல்றேன் நான், எந்த இங்க இதுக்குள்ள இருக்கிற பிரிவுகளாக நான் பேசல, அனைத்து கிறிஸ்தவர்களுக்குமான அரசியல் வலுப்படுத்துவதற்கான பணிகளை நீங்க முன்னெடுப்பீங்களா?
அரசியல் என்பது சமூகத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கம். சமூகத்தினுடைய பல்வேறு போக்குகளை நிர்ணயிக்கிற சக்தியாக அரசியல் இருக்கிறார். அதனால் அரசியலை முற்றிலுமாக கிறிஸ்தவர்கள் புறந்தள்ள முடியாது, புறந்தள்ள கூடாது என்று இன்றைய உலகில் திருச்சபை என்ற 7 வத்திக்கான் திருச்சங்க 7 மிக தெளிவாக சொல்லுகிறார். ஒரு காலத்தில் தான் உலகம், உடல், உலகம், உடல், பிசாசு, இது 3 பிசாசு. அப்போ உடல் பிசாசு, உலகம் பிசாசு, அதை பற்றி கவலைப்படாம ஆன்மாவை பற்றி மட்டும் கவலைப்பட வேண்டும் என்ற ஒரு ஆன்மீகம் இருந்தது. ஆனால் இப்பொழுது கிறிஸ்தவ ஆன்மீகம் என்பது இந்த உடல், உலகம் இதோடு இணைந்து இறையாட்சியுடைய பகுதியாக உலகை மாற்றுவது. இதுதான் அந்த அடிப்படையில பார்க்கிற பொழுது பொலிட்டிக்கல் தியாலஜி என்று இருக்கிறது, லிபரேஷன் தியாலஜி என்று இருக்கிறது. எனவே இந்த அரசியல் பார்வை, அரசியல் புரிதல் முதல்ல வேணும். 2வது அரசியல் பார்வை வேண்டும். 3வது அரசியல் ஈடுபாடு வேண்டும். இதுல எல்லோருக்கும், எல்லா குடிமக்களுக்கும் வேணும். எவ்ரி சிட்டிசன் ஷுட் ஹேவ் திஸ். அப்படி பார்க்கிற போது குருக்களுக்கு அரசியல் புரிதல் வேணும், அரசியல் பார்வை வேண்டும், அரசியல் ஈடுபாடும் வேண்டும். ஆனால் டிரெக்ட் பார்ட்டி பாலிடிக்ஸ் கூடாது என்றுதான் திருச்சபை சொல்லுகிறார். எனவேதான் நான் கொடைக்கானல் சூழல் எப்படி இருந்ததுன்னா, நான் போகும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி 1995 இருந்து 99 வரைக்கும் 4 வருடங்கள் அங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மைங்க. ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒரு சில நபர்களுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இவங்க ஓட்டு போட்டுதான் மத்தவங்க மேல வர்றது. ஆனால் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்படாமலே இருந்தார்கள். எனவே இவர்களை ஒரு அரசியல் சக்தியாக மாற்றினால்தான் ஏறத்தாழ ஒரு அடிமை நிலை அல்லது ஒரு தாழ்வான நிலையில் பிறருக்கு வேலை செய்வதற்காக இருக்கிறோம் என்ற மனநிலை மாறும் என்று அந்த ஒரு சூழலை நான் ஏற்படுத்தினேன். அதனால இப்போ செல்வி பிரதீபாவும் அந்த சமூகத்திலிருந்து வருகிறவர். இப்ப இன்றைக்கு ஒரு அந்த பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பே மாறி இருக்கிறார். நம்முடைய கத்தோலிக்கர்கள், குறிப்பாக தாழ்ந்த சமூகம் என்று கருதப்பட்ட சமூகத்திலிருந்து வருகிறவர்கள் இன்றைக்கு பாலிடிக்ஸ் டிசைட் பண்ணுகிறார்கள். அப்போ நாம ஒரு அரசியல் சக்தியாக மாறி இருக்கோம். அதுல என்ன குருக்கள் என்ற முறையில அல்லது ஆயர் என்ற முறையில அது எனக்கு அப்பவும் தெளிவாக இருந்தது. அப்பொழுது கொடைக்கானல் நகராட்சி தேர்தல் வரும்போது எல்லா கட்சிகளும் வந்து என்னிடம், நாங்க யாரும் கேண்டிடேட் போடல, யுனானிமஸா உங்களை நாங்க தேர்ந்தெடுக்கிறோம், நீங்க ஒத்துக்குங்க. அப்பதான் நான் சொன்னேன், காந்தி சொன்னதாப்பா சொல்றேன். அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க ஆன்மீகவாதியா அரசியல்வாதியான்னு கேட்டாங்க. அவர் ஆன்மீகவாதினாரு. அப்புறம் ஏன் நீங்க அரசியல் பேசுறீங்கன்னு கேட்டாரு. அதனாலதான் நான் அரசியல் பேசுறேன்னாரு. கருத்திர நாராயணன், கடவுள் தரித்திர நிலை ஏழைகளை துன்புறுகிறார், அவனை விடுவிப்பதற்காக நான் அரசியல் பேசித்தான் ஆக வேண்டும் சொன்னேன். அதனால நான் அரசியல் பார்வையை கொடுக்க வேண்டும், அரசியல் போக்கை சுட்டி காட்ட வேண்டும், எத்தகைய செயல்பாட்டை கத்தோலிக்கர்கள் பொதுநிலையில் எடுக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும். ஆனால் நானே அரசியல்வாதியாக மாறுவது என்னுடைய அழைப்புக்கு எதிரானது என்று தெளிவாக சொன்னேன். அது ஒரு புறம். 2வது, இப்பொழுது நாம நிச்சயமாக ஒரு ஜனநாயக அரசியலை உருவாக்குவது கத்தோலிக்க திருச்சபையுடைய முக்கியமான பங்கு. அதனை பல வருடங்களாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய வாய்ஸாக, குரலொலியாக தமிழக ஆயர் பேரவை தலைவர்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். முன்னாள் தலைவர் பேராயர் அந்தனி பாப்புசாமி அவர்களை நான் குறிப்பிட வேண்டும். இன்றைக்கு கூட எப்பொழுது ஒரு சட்டம் வர்றது, உடனடியாக அவர் தலைவராக இல்லாவிட்டாலும் பேராயர் என்ற முறையிலே தன்னுடைய எதிர்ப்பை, தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். அது ஒரு வழிகாட்டும் நெறிமுறையாகவே நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த சமூக பார்வையுடைய அத்தனை பேருக்கும் வந்து விடுகிறது. இப்பொழுது தமிழக ஆயர் பேரவை தலைவராக இருக்கிற ஜார்ஜ் அந்தனிசாமி அவர்களும் தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த அறிக்கை என்பது பலவரை உலுக்கியது எல்லோருக்கும் தெரியும். எனவே இப்படி நாம் தொடர்ந்து செயல்பட வேண்டும். அதாவது என்ன என்றால், யாரையும் தொடக்கத்திலேயே எதிரியாக பாவித்து செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அரசியல், ஜனநாயகம் என்பது மாற்று கருத்துக்களுக்கும் இடமுள்ள ஒரு
அமைப்பு. அப்போ அதுல எல்லோரையும் நண்பர்களா எடுத்துக்கொண்டேன். இப்பொழுது சிவகங்கையில நான் சென்ற பிறகு பார்த்தீர்கள் என்றால் முற்போக்கு எழுத்தாளர்கள் அல்லது இலக்கிய பெருமன்றம், பொங்கல் விழா, இதுல எல்லாம் வழக்கமாக சமயவாதிகளை அழைக்க மாட்டார்கள். இப்பொழுது என்னை அழைப்பது ஒரு மரபு மரியாதை என்று ஆகிவிட்டது. நான் கொடுக்கிற செய்தியும் உலக அளவிலே சென்றடைகிறது. அதனால இப்போ ராஜசேகரன் என்ற ஒரு எக்ஸ்-எம்எல்ஏ அவருடைய 80வது ஆண்டு விழாவை கொண்டாடினார்கள். அந்த விழாவினுடைய மலரை குன்றக்குடி அடிகளார் வெளியிட நான் அதனை முதல் பிரதியை பெற்றுக்கொண்டேன். அந்த அளவிற்கே ஒரு சமூக நல்லிணக்கமுடைய தமிழ் சமூகமாக. அதுல நான் ஒண்ணு வலியுறுத்த விரும்புறது, இந்த சிறுபான்மையினர் என்ற முறையில மதத்து அளவில தான் நாம் சிறுபான்மையினர், மொழி அளவில நாம் பெரும்பான்மையினர். கண்டிப்பாக. எனவே அந்த ஒரு உணர்வோடு நாம் செயல்பட்டோம் என்றால் பல்வேறு காரியங்களை சாதிக்க முடியும். நிச்சயமாக கடவுள் நம்மோடு இருக்கிறார். நெப்போலியன் சொன்னான், ஓ கலிலேயனே கடைசியாக என்னை வென்று விட்டாய் என்று சொன்னான். அவன் கலிலேயனை வென்றுவிட முயற்சி செய்தான் அரசனாக இருக்கும்போது. அவன் தோற்று தீவில தனியாக இருக்கிற பொழுது அவன் சொன்ன வார்த்தைகள். அது போல நாசர் துறாரை யாரும் வெற்றி பெற்று விட முடியாது. அவரில் நம்பிக்கை கொள்கிற இந்த திருச்சபையும் சில சமயங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். விசுவாசத்தோடு இறை நம்பிக்கையோடு தைரியமாக செயல்பட்டோம் என்றால் இந்த சமூகத்தை மாற்றுகிற சக்தி கிறிஸ்தவத்திற்கு இருக்கிறது என்பதனை நான் பதிவு செய்கிறேன். கண்டிப்பா. இப்ப அரசியல் குறித்து மிக தெளிவா செய்தியை கொடுத்துட்டீங்க. இன்னொன்னு என் துறை சார்ந்து நான் கேட்கிறேன். ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலா அன்றைக்கு இருந்த ஊடகமாக நவ்வாழ்வுல நீங்க மிகச்சிறப்பாக பணியாற்றி இருக்கிறீங்க. ஊடகவியலாளர்களாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சரி, மற்ற ஊடகத்திலையும் சரி, சமூக ஊடகங்கள்லயும் சரி, பரிணமிக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்பது ரொம்ப ரொம்ப வெரி மைனாரிட்டி, எண்ணிக்கையில சிலரை தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கிற சூழல்ல நீங்க எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருந்தவர். ஊடகவியலாளர், மூத்த ஊடகவியலாளர்னா நீங்க தான். மதுரை ஆனந்தம் என்கிற பெயர் தான் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இருந்திருக்கு, ஒரு ஊடகவியலாளரான பார்வையிலிருந்து பாக்குறப்ப. அப்படி இருந்த நீங்க ஊடகவியலாளர்களை ஊக்குவிப்பதற்கு இன்றைக்கு ஒரு ஆயராக வந்திருக்கீங்க. உங்க மறைமாவட்ட அளவுல இருந்தோ இல்ல எங்களை போன்ற மற்ற மறைமாவட்டத்திலிருந்து இருந்தும் எமர்ஜ் ஆயிட்டு வர அவர்களுக்கு ஊடகவியலாளர்களை வலுப்படுத்துவதற்கோ அவர்களை மேம்படுத்துவதற்கோ அதற்குறித்த அறிவை அவர்களுக்கு ஊட்டுவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா உங்கள்கிட்ட? இப்போ நம்முடைய தமிழக ஆயர் பேரவையினுடைய உறுப்பினர் என்ற முறையில நம்முடைய பல்வேறு பணிகளுக்கு ஆயர்கள் தலைவர்களாக இருப்பது வழக்கம். அந்த அளவில் இப்ப அண்மையில் நடந்த கூட்டத்தில் என்னை நம்வாழ்வு சங்கம் மற்றும் பிரிண்ட் மீடியா செக்ஷனுடைய தலைவராக தமிழக மீடியாலாம் சேர்த்துக்க வேண்டியதானே, நீங்க ஆயர் பேரவை நியமித்திருக்கிறது. நிச்சயமாக இது அடுத்த திட்டம், என்னுடைய திட்டம். இதுல 2 இருக்குது, எலக்ட்ரானிக் மீடியா அண்ட் பிரிண்ட் மீடியா. எலக்ட்ரானிக் மீடியாவை பொறுத்தளவுல நம்ம ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கிறோம். தமிழக திருச்சபை மாதா டிவி வழியாக. அதோடு சேர்ந்து இப்ப உங்களை மாதிரி கத்தோலிக்க அண்ட் கத்தோலிக்க உணர்வு உள்ள, நேம் அளவுல மட்டும் இல்லாம கத்தோலிக்க உணர்வு உள்ள மீடியா பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. இந்த சோசியல் மீடியா, இன்னைக்கு சோசியல் மீடியா மெயின்லைன் மீடியா சில காரணங்களுக்காக பம்முற விஷயங்களை பம்மாம உரத்தோடு இதய உரத்தோடு சொல்லுவது சோசியல் மீடியா. இன்னைக்கு சோசியல் மீடியா மெயின்லைன் மீடியாவை இப்ப யாரும் நம்புறதும் இல்லை, பாக்குறதும் இல்லைங்கிற நிலைமை ஆயிடுச்சு. அதனால சோசியல் மீடியாவை தான் பாக்குறாங்க, நம்புறாங்க. அந்த நம்பகத்தன்மை சோசியல் மீடியாட்ட இருக்குது. இப்படி நீங்க செயல்படுகிற உங்களை எப்படி இணைத்து நம்ம கொண்டு போகணும்னு சிந்திக்கணும். நம்வாழ்வு வார இதழ் என்ற முறையில அது என் காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தும் இருக்கிறது. ஆனால் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. அது போல இப்பொழுது ஆயர்களே கேட்டாங்க ஒரு செய்தித்தாள் ஆரம்பிக்க முடியுமான்னு சொல்லி. ஆனால் மாதா டிவியை நாம ஆரம்பிச்சு கொஞ்சம் சில சிரமங்களோட பைனான்சியல் ஸ்ட்ரெயினோட பட்டு வெற்றிகரமா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு செய்தித்தாள்ங்கிறது முடியாது, அதுக்குரிய செலவுகளை இது பண்ண முடியாது. அடுத்து அதுக்குன்னு சொல்ல அந்த ரீடர்ஷிப் குறைவு, பாக்குறவங்க நிறைய
படிக்கிறவங்க குறைய, கண்டிப்பா படிச்சவங்க மத்தியில. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அப்போ ஆனா இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கலாம். அதற்கான ஸ்டடீஸ் ஆரம்பிச்சிட்டோம். அது ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இந்த கோஆர்டினேஷன் ஆஃப் கேத்தலிக் மீடியா பர்சனல்ஸ் அதுவும் எங்களுடைய திட்டங்கள்ல ஒன்றாக இருக்குது. அது அப்படி வருகிற பொழுது நாம ஒரு சக்தியாகவே மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமா அது அந்த திட்டம் இருக்கிறது. சாமி, மூத்த ஊடகவியலாளரா நீங்க நம்வாழ்வுல ஆசிரியரா இருக்கும்போது ஒரு கட்டுரை நான் படிச்சேன். அதுல சமூக நீதி போதனைகள் அடிப்படையில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை அருட்பணியாளர்கள், குருக்கள் செய்யணும், அதை ஆயர்களும் கண்காணிக்கணும் அப்படிங்கிறத நீங்க ஆசிரியராக இருந்த போது எழுதியிருக்கீங்க. அந்த முழு கட்டுரையினுடைய கருத்துமே மிக ஆழமா இருக்கு. இப்ப இதுல நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இன்றைக்கு நீங்க ஆயராக இன்றைக்கு இருக்கிறீங்க, பொறுப்புல இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற சூழல்ல இந்த சமூக நீதி போதனைகள்ன்ற இடத்துல நீங்க பல விஷயங்களை உள்ள சொல்றீங்க. சமூக நீதியையும் மற்ற கிறிஸ்துவின் நீதியையும் எல்லாத்தையுமே கலந்துதான் சொல்றீங்க. அந்த கட்டுரையை முழு சாராம்சத்தை அது உணர்த்துது. அப்படி இருக்கிறப்ப அந்த சமூக நீதி போதனை இன்றைக்கும் போய் சேராத ஒரு நிலை இருக்கிறத சமூகத்துல நம்ம பாக்குறோம். அதை தீர்ப்பதற்கு நீங்க உங்க மறைமாவட்டத்தில இருந்தோ இல்ல தமிழகம் முழுமைக்கோ ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா அன்றைக்கு நீங்க எழுதக்கூடிய ஒரு ஊடகவியலாளரா இருந்தீங்க, இன்றைக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஆயராக இருக்கிறீங்க. அதனால இந்த கேள்வியை கண்டிப்பாக எந்த ஒரு நல்ல சிந்தனையும் நல்ல கருத்தும் செயல்பாட்டுக்கு வரணும். கண்டிப்பா சரிதானுங்களா? அதை நம்ம தமிழக ஆயர்கள் எல்லா அளவிலையும் செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது என்னுடைய மறை மாவட்டத்துல தெளிவா இருக்குது. கூட்டங்கள், பங்கேற்பு என்பது அதிகமாகி எந்த பிரச்சனை வருதோ உடனே அதை தீர்வுக்கு கொண்டு வந்துடுறோம். அதே போல மற்ற இடங்கள்லையும் இருக்கிறது. ஆயர்கள் அதை செயல்படுத்துறாங்க. இன்னும் சில விஷயங்களை முழுசா செய்ய முடியாததுக்கு அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸே காரணமா இருக்காங்க. இப்ப ஒரு இடத்துல ரெண்டு பிரிவினருக்கு இடையே பிரச்சனை இருக்கு. அந்த அந்த நம்முடைய பேச்சுவார்த்தைக்கு வருகிற பொழுது சிலதை விடணும், சிலதை எடுக்கணும். அதுல 1-2 பேர் முட்டுக்கிட்டே இருந்துறாங்க. பெரும்பான்மையான மக்கள் அதுக்காக இருக்காங்க. ஆனால் இந்த தலைவர்கள் இருக்கிறவங்க அப்படி பண்றாங்க. அதனால கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனால் அதையும் நம்ம சரிப்படுத்தணும். கண்டிப்பா கண்டிப்பா. என் நிறைவா ஒரே ஒரு கேள்வி சாமி. இன்றைக்கு இறை அழைத்தல் ஓரளவுக்கு எல்லா மறைமாவட்டங்கள்லயுமே ஓரளவுக்கு சரி பண்ணப்பட்டு எல்லா இடத்துலயுமே எல்லாரும் குருக்களாக ஆகிற நிலையும் எல்லாருக்குமான பங்கிடும். இப்ப இன்றைக்கு பிஜி ஆகிறது, அந்த குருத்துவ நிலைகள்ல எல்லாரும் ஆகிறதுங்கிறது எல்லாருக்கும் சரிசமமாக கிடைக்கிற ஒரு சூழல் இருக்கிறதாக தான் இன்றைக்கு திருச்சபை இருக்கு. ஆனா அதை கடந்து ஆயர் நிலையில இறை அழைத்தல்ல அந்த ஆயர் தேர்வுல இன்னும் பலர் வர முடியாத சூழல் இருக்குது. சரியான எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு நீங்கள் ஆயராக இருக்கிற சூழல், இன்றைக்கு நீங்கள் இன்னும் ஆயர் பேரவையில நீங்கள் இன்னும் பல இடங்களுக்கு வரக்கூடிய ஆளுமையுள்ளவர் என்று எல்லாராலும் கருதப்படுகிற சூழல்னால இந்த கேள்வியை நீங்க ஆயரா இருக்கும் போதே நான் கேட்கிறேன். ஏன்னா நீங்கள் பேராயராகும் போது கூட நான் பேட்டி எடுக்கும் போது இந்த வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கு அந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட முன்னமே அந்த கேள்வி வைக்கிறேன். மற்ற எல்லாரும் இந்த ஆயராக ஆக முடியாத சூழல் இருக்கிறது. அதை நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களால புரிந்து கொள்ள முடியும் மூத்த உடவியலாளர் என்ற முறையில. அதை நான் நேரடியா சொல்ல விரும்பல. அதை நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் ஆயராக இருக்கும் போதே அது வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக. அதாவது இப்பொழுது இந்த ஆயர் நியமனம் என்பது நம்முடைய திருத்தந்தையின் தூதுவர் வழியாக நிகழ்கிறது. அதுல கொள்கை அளவுல 1% கூட நமக்கு சந்தேகம் இருக்க வேண்டியது இல்லை. நம்ம எல்லா ஆயர்களுமே ஒரு குறைந்தது 4-5 ஆயர்கள் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வரணும்னு தான் விரும்புறாங்க. பேர்களையும் ப்ரொபோஸ் பண்ணத்தான் செய்யறோம். என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னா 1-2 பேரு அவங்களா பின்வாங்கிக்கிறாங்க அப்படின்னு இப்ப நான் கேள்விப்படுறேன். ஏன்னு சொன்னா லைம்லைட் வந்த பிறகு சில பிரச்சனைகளை யாரும் கொண்டு வந்துட்டாங்கன்னா பேர் கெட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு காரணமாக இருக்கு. அது ஒண்ணு. இன்னும் ஒண்ணு உள்குத்து இது 2 தான் மெயினாக இருப்பதாக பாக்குறோம். நிச்சயமாக பொதுநிலையினருமே நல்ல கேண்டிடேட் இருந்தா அந்தந்த ஆயர்கள் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம். அவங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அதனால எல்லா சமூகமும் வர வேண்டும். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஆயர் நிலைக்கு நிறைய பேர் வர வேண்டும், கணிசமான எண்ணிக்கை வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அதுல நடைமுறை சிக்கல்கள் தான் இருக்கிறது. ஏற்கனவே நமக்கு 4 ஆயர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய நோக்கம்.
அதை நோக்கி நாம செல்வோம். கண்டிப்பாக. ஏன்னா இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர் என்ற முறையில தான் நான் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்டேன். ஆமா, மிக அழகாக உங்களுடைய அனைத்து கருத்துக்களையும் அனைத்து கேள்விகளுக்கும் மிக தெளிவாக எல்லாருக்கும் புரியும்படியும் நீங்க வழங்கியிருக்கீங்க. உங்க நேரத்தை எங்களோட செலவிட்டு இவ்வளவு நேரம் மிக அருமையாக இந்த திருச்சபைக்கு பலனுள்ள விஷயங்களை நீங்க பேசியமைக்கு, உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு கொடுத்தமைக்கு எங்கள் டமாரம் குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். லூடுசாமி அவர்களுக்கும் டமாரம் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். எதிர்காலத்துல தொடர்ந்து இவ்வாறு சமூக சிந்தனையோடு நாம் செயல்படுவோம் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.